நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி சென்னையில் திமுக தரப்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. நீட் தேர்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியாகின. தொடர்ச்சியாக நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதிலிருந்தே திமுக நீட் தேர்வுக்கு கடுமையான எதிர்ப்பை முன்வைத்து வருகிறார்கள். நீட் தேர்வால் மருத்துவ படிக்க வேண்டும் என்று ஏழை மாணவருடைய கனவுகள் என்பது பொய்த்து போகிறது என்றும், இதனால் பல ஏழை மாணவர்கள் மருத்துவம் படிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும், மருத்துவம் என்பது எட்டாக்கனியாக ஏழை மாணவர்களுக்கு மாறி இருப்பதாக திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்டு, தொடர்ந்து நீட் தேர்வுக்கு தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும் என்று தொடர்ந்து திமுக தரப்பில் அழுத்தமான வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். இப்படி தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் சமீபத்தில் நீட் தேர்வு முடிவுகள் வெளியாகின. அந்த நீட் தேர்வு நடைபெற்றதற்கு முன்பாகவே ராஜஸ்தானில் நீட் தேர்வு வினாத்தால் கசிந்தது தொடர்பான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அதற்கு பிறகு நடைபெற்ற நீட் தேர்வின் முடிவுகள் வெளியாகின. அந்த நீட் தேர்வு முடிவு பொறுத்தவரையில் முழு மதிப்பெண் பல மாணவர்கள் வழக்கத்தை விட இந்த முறை அதிக மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றதாகும். குறிப்பாக ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 6 மாணவர்கள் முழு மதிப்பெண், தொடர்ந்து வரிசையில் அமர்ந்திருந்த 6 மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றார்கள். அதே போன்று பல மாணவர்கள் இந்தியா முழுக்க வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை முழு மதிப்பெண்கள் பெற்றார்கள். இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாகவும், அதே போன்று கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதில் பல முறைகேடுகள் இருப்பதாகவும், அதில் பல சந்தேகங்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் மாணவர்கள் தரப்பில் போராட்டங்கள் ஆங்காங்கு மேற்கொள்ளப்பட்டது. இந்த விவகாரம் நீதிமன்றத்திற்கும் சென்றது. உச்சநீதிமன்றமும் இந்த விவகாரத்திற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார்கள். ஒரு சிறு தவறு நடந்தால் கூட அதை உடனே ஒத்துக்கொள்ளுங்கள், அதை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுங்கள் என்று, சிறு தவறு நடந்தால் கூட அது மிகப்பெரிய சமுதாயத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும் என்பதால் நீட் நுழைவுத் தேர்வை பொறுத்தவரையில் அது சிறிய தவறு நடந்தால் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒத்துக்கொள்ள வேண்டும். அது இனி வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடாத வகையில் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்தது. இப்படியாக தொடர் சர்ச்சைகளுக்கு பிறகு இந்த நிலையில் நடந்து வந்த நிலை தற்போது திமுக தரப்பில் இது கண்டித்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீட் தேர்வில் நடந்துள்ள மிகப்பெரிய மோசடிகள், குளறுபடிகள் களைவதற்காக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீட் விவகாரம் நாடு முழுவதும் மிகப்பெரிய பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. குறிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இது குறித்து நாங்கள் நிச்சயமாக குரல் கொடுப்போம் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். வீதி முதல் நாடாளுமன்றம் வரை நீட்டுக்கு எதிராக தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுப்போம், மாணவர்களுக்காக நாங்கள் போராடுவோம், ஒரு சிறந்த எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். இப்படி தேசிய தலைவர்கள் அனைவரும் நீட்டுக்கு எதிராக பல்வேறு கட்ட எதிர்ப்புகளை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வருகின்ற 24ஆம் தேதி சென்னையில் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடைபெறும் என்று திமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டது. முழுக்க நீட் முறைகேட்டை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 24ஆம் தேதி சென்னையில் நீட் தேர்வு மற்றும் தற்போது வெளியான நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.